நிறைய புக் படிச்சுங்க. ஞானத்தை விட ஞானத்தை குடி, அப்புறம் ஞான விடுதலை, முன்னேற்ற வழக்கம், நிறைய புக் படிச்சது. அதுல நீங்க மேக்சிமம் அனுபவங்கள் நம்ம தியானம் பண்றதுனாலயோ இல்ல ஆன்மீக பயிற்சிகள் பண்றதுனாலயோ ஏற்பட்ட அனுபவத்துக்கும் இந்த இலக்கணத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிக்கணும். ஆதி காலத்துல எப்பேற்பட்ட மகான்கள் எல்லாருமே இனி வரைக்கும் பண்ணது எல்லாமே ஒரு ஏமம் நியமம் பிராண ஜாரணை சத்தியாகாரம் இப்படிதான் சொல்லிட்டு தியானம் சமாதி வச்சு அவங்க போயிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் என்கரேஜ்மெண்ட் அடையல. இப்ப நம்ம இந்த மனசுல அகம்புறம் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் என்கரேஜ்மெண்ட். இது புரிஞ்சுக்கிட்டாலே அது போதும். இப்ப இதெல்லாம் யோகாவில சில அனுபவங்கள் கிடைக்கும். இப்ப நாம அனுபவங்கள் எல்லாமே புறக்கணிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அது அப்பதான் உண்மையான ஞானம்ங்கிறது அங்கதான் வரும். இப்ப நீங்க பார்க்க போனான்னு சொன்னா சரணாகதியும் ஞானமும் ஒன்னாதான் இருக்கு. இப்ப சரணாகதியில இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்களா? மற்றவங்க சொல்றாங்க, யோகிகள் சொல்லுவாங்க. சரணாகதியில் உள்ளவங்க யாருமே அந்த அனுபவம் இந்த அனுபவம்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ இது அது ஒரு வேற ரூட். அது அதனால அவங்க நம்ம என்ன சிலவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரியவங்களா இருக்கிறதுனால நம்ம அவங்கள பத்தி நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. சொல்லமா அவங்க ஞானம் அடையாம கூட இருந்திருக்கலாம். அதனால நம்ம அந்த ஞானிங்கிற கேடர்ல நம்ம யோகிகள்ங்கிற கேடர்ல நீங்க எடுத்துக்கலாம். அவங்க சில அனுபவங்களை எடுத்துருக்கிறாங்க, பெரிய உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டை அவங்க ஒரு ஸ்டேட்ல இருக்கிறாங்க, ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லலாம். இப்ப ஞானிங்கிறவங்க என்னன்னு சொன்னா அவங்க கிட்டத்தட்ட தன்னை இழந்த நலம்னு தான் சொல்லுவாங்க. சரணாகதிங்கிறது நான் சொல்லி ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி தன்னையே இழந்த நலம்னு தான் சொல்றது. அதனால இந்த நான்கிற ஐடென்டிட்டியே போயிருதுங்கிற மாதிரிதான். ஒரு நபரே கிடையாது, ஒரு நிலையே கிடையாதுங்கிற மாதிரிதான். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது இங்க அதுக்காக இங்க நிலைகளே இல்லைன்ட்டு இல்லை, நிலைகள் வரும். எல்லா நிலையும் ஒண்ணுதான், உயர்ந்தது தாழ்ந்துகிட்டே ஒண்ணுமே கிடையாது. நமக்குன்னு சொல்லி ஒரு சென்டர் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்காதுங்கிறது தான். எல்லாமே வரும், டெம்பரரியா வந்துட்டு டெம்பரரியா போற மாதிரி அப்படி எடுத்துக்கிறோம். அதுக்கு அவ்வளவு பிரயத்தனம் பண்ணாங்க. சுந்தரினி இப்படின்னு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு பெரிய லெவல்ல பேசிச்சுவாங்க. அதுல ஒண்ணும் இல்லைன்னு அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். அப்படியே அதுக்கு அவ்வளவு பிரயத்தனம் பண்ணிருக்கு. இல்ல இப்ப அதுல அந்த மாதிரி போறவங்க ஒரு ஆரம்ப காலத்துக்கு இப்படி எல்லாம் ஒரு வித்தியாசமானது யாரும் செய்ய முடியாததை செஞ்சு காட்டும் பொழுது அது சம்பந்தமான ஒரு ஆர்வம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு அதை பயன்படுத்திக்கிடலாம். ஆனா நிறைய அந்த இடத்துக்கு அதை நோக்கி போறவங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல் ஆகிறவங்களான்னு பார்த்தாங்கன்னா நிறைய ஃபெயிலியர் ஆகும், நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிடவங்க நிறைய இருக்கிறாங்க. அதனால அது ஒரு ஆபத்தான ஒரு வழியும் கூட. அது அதனால அதெல்லாம் ஒரு நேச்சுரல் இதுல வராது. அது அதெல்லாம் ஒரு அப்நார்மலா தான் நம்ம எடுத்துக்கணும். அது அதனால அது கடைசியா நான் புரிஞ்சுக்கிறது இந்த பூரண ஏற்றுக்கொள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல கடைசியில புரிந்து கொள்ளல், பூரண ஏற்றுக்கொள்ளல், அடையறதுக்கு எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் நீங்க எல்லாத்துலயும் கடைசியா நம்ம இது நம்ம அகம் புறமே பிரிக்கிறோம் பாத்தீங்களா? அகங்கிற பொறுத்தளவு அந்த டிபார்ட்மெண்ட்டை நமக்கு ஒண்ணுமே வேண்டாங்கிறது தான். அதுல எது வேணாலும் உயர்ந்தது வேண்டாம், தாழ்ந்தது வேண்டாம், எப்படி இருந்தாலும் நேச்சுரலா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு வந்தோம்னா புறம்ங்கிறது நேச்சுரல், அது இருக்குது. அது புறம்ங்கிறது ரியல் வேர்ல்டு. அந்த ரியல் வேர்ல்டுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அதுக்கு நீங்க உங்க அகத்தை கூட பயன்படுத்திக்கிடுங்க, அனுபவங்களை பயன்படுத்திக்கிடுங்க, எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிடுங்க. புற உலகம் தான் உண்மையான உலகம். அதான் நீங்க அதுல நீங்க எப்படி வாழணுமோ அப்படி வாழுங்க. அகத்துல உள்ளதை நம்ம கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருங்கிறது தான். அங்க அனுபவம் உயர்ந்தா இருந்தா இருந்துட்டு போட்டோன்னு விட்டுருங்க, நமக்கு வேண்டியது இல்லை. இருந்தா இருந்துட்டு போட்டோம், யார் யாருக்கு வேணுமோ வச்சுட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். இப்ப இதுல இறைசக்தி நீங்க ஆன்மீகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இறைசக்திகளும் எதுக்குமே கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆன்மீக நூல்களை பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியில எல்லாமே முக்தி அடைகிறதுக்கு தான் வழிகாட்டுவாங்க. இறைவனே வந்தாலும் முக்தி அடைகிறதுக்கு தான் வழியை காட்டுவாங்க. அப்ப முக்திங்கிறது இறைவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அது இறைவன்கிறது எல்லாம் கூட ஒரு வழிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். முக்திங்கிறது தான் உங்களோட ரிலேட்டடா இருக்கு. நம்மளோட ரிலேட்டடா இருக்கிறது முக்தி மட்டும்தான். முக்தி தான் லிபரேஷன்ங்கிறது, ஞானம் லிபரேஷன்ங்கிறது நம்முடைய தான். அதுக்கு மற்ற எது எதெல்லாம் உதவியா இருக்கு அதை வச்சுக்கிடலாம். உதவி இல்லைன்னா அதை கூட விட்டுடலாம். அது ஒரு ஆரம்ப காலத்துக்கு தேவை. ஆரம்ப காலத்துக்கு நம்ம ஒரு வழிநடத்துறதுக்கு தேவைப்படும். ஏன்னா இல்லைன்னு சொன்னா வேற அனுபவங்கள் உலகியல் ரீதியான அனுபவங்கள்லே இருந்தோம்னு சொல்லி சொன்னா அது நம்மள பிரச்சனைக்குரியதா இருக்கும். ஆன்மீகம் போது நம்ம உலகியல்ல கொஞ்சம் அதை ரெண்டாம் பட்சமா கருதுறதுக்கு உதவியா இருக்கும். இதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது.
யோகாவில் வந்து சில டெக்னிக்குகள் நிறைய வருது. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அது ஒரு திறமையை நீங்க வளர்த்துக்கிறதா, ஒரு ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கிறதா, சமம் கிடையாது. அது யோகாவோட ஆமா. இப்ப இங்க வந்து நீங்க கடவுளா இருந்தாலும் சரி இருந்துட்டு போட்டு வேண்டியதான். எல்லாரும் நம்ம கடந்து போகணும் கூட இருக்கு, யார் வேணாலும் இருந்துடுங்க வேண்டியதான். எல்லாருக்கும் நம்ம அலோவ் பண்ணிடுறோம். யாரையுமே நம்ம கமாண்ட் பண்ணல, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி எந்த கமாண்டும் யாருமே கொடுக்கல. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துடுங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அதாவது சொன்னா அது யோகாவிலதான் அந்த மாதிரி. யோகான்னு சொல்லி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ரோலை கொடுத்துட வேண்டியதுதான். யார் யாருக்கு என்ன ரோல் அந்த ரோலை கொடுத்துட வேண்டியதுதான். இங்க யாருக்கும் நமக்கே ரோல் கிடையாது. நமக்கே ரோலை கொடுத்து போட்டுடுறோம். மற்றவங்களுக்கு ஏன் நம்ம ரோல் கொடுக்க போறோம்? அது உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம இந்த லிபரேஷனுக்கு தான் எல்லாமே கொடுக்கறது. லிபரேஷனுக்கு ஆறதுக்கு நீங்க எதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா லிபரேஷன் ஏற்படுதோ அதை மெய்ன்னு சொல்றது. அந்த காலத்துல ஆன்மாவும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆன்மாதான் மெய்ப்பொருள், ஆன்மாவை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க லிபரேஷனுக்கு வந்துடலாம்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டது நோக்கமே வந்து லிபரேஷனுக்கு வர்றது தான். அப்ப அதை வந்து எதை ஒண்ணு சொல்லி நமக்கு லிபரேஷனுக்கு வரணுங்கிறது மெயின். அது ஆனா லிபரேஷனுக்கு வராதப்படி நான் மெய்மையை உணர்றேன்னு சொல்லி போயிட்டே இருந்தோம்னு சொல்லிச்சுன்னா ஒரு காலமும் உணர முடியாது. அது மொத்தத்துல வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு நம்மளை வழி நடத்துறதுக்கு அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வச்சு பயன்படுத்தி நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அதை பயன்படுத்துறாங்க. கடைசியில நம்ம லிபரேஷனுக்கு வந்துடணும். அவர் மெய்மை உணர்றதுல போய் அங்க போயிட்டாங்கன்னா லிபரேஷன் விட்டுருவோம். லிபரேஷனுக்கு பயன்படுறதாக நீங்க எதை ஒண்ணாலும் வச்சுக்கிடுங்க. ஆமா, அதுதான் சொல்லப்போனா நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். நாம என்னன்னு சொல்லி சொன்னா இது ஏதோ அடைய வேண்டிய ஒரு நிலைங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கிட்டோம். உண்மையிலே நம்மளுடைய இயற்கையான நிலை அதுதான். அந்த இயற்கையான நிலைக்கு இப்போ எப்படி நம்ம திரும்புறோம்? நம்ம உலகியல்ங்கும் போது பல இதுகளோட நம்ம இருக்கிறோம். நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால எல்லாரும் நம்ம சுத்தி உள்ளவங்களும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களை பொறுத்தல தவறு கிடையாது. நீங்க இருக்கிற சூழ்நிலைக்கு தவறா இருந்ததுன்னு சொன்னா அதை நீங்க அந்த தவறை செய்யாம கூட இருக்கலாம். சூழ்நிலைக்கு தவறா எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சில இதுல நீங்க கலந்துக்கிடலன்னு சொன்னா சூழ்நிலையில் உள்ளவங்க அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க எல்லாம் உங்க குற்றவாளியா பார்த்தாங்கன்னு சொன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தானே கிரியேட் ஆகும். அதனால அது வேணா, நீங்க சூழ்நிலைக்கு என்ன மாதிரியோ அதை நீங்க பண்ணிட வேண்டியதுதான். உங்களுக்கு தேவையில்ல அது.